தெய்வம் ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் குரு பகவானும் 9ஆம் இடத்தில் சனி பகவானும் 4, 10ஆம் இடங்களில் ராகு கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகின்றனர். உங்கள் ராசிக்கு 7, 10 எனும் 2 கேந்திர ஸ்தானங்களுக்கு சுபகரகமான குரு பகவான் ஆதிபத்தியம் பெறுவதால் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளாகிவிடுகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த ராசிக்கு அது உன்னதமான காலமாக அமைந்துவிடும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையில் தற்பொழுது நடைபெறவுள்ள குரு பகவானுடைய வக்ர காலமானது உங்கள் ராசிக்கு உன்னதமான காலமாகவும் தடைகளை தகர்த்து எறிய போகும் நேரமாகவும் அமையப் போகிறது. இப்படிப்பட்ட உன்னதமான காலமானது உங்கள் ராசிக்கு 15/10/2024 தொடங்கி 11/2/2025 வரை நீடிக்கப் போகிறது. உங்கள் மிதுன ராசிக்கு குரு பகவான் 2 வகையில் நன்மைகளை செய்ய போகிறார். 1, கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெறுவதால் எதிர்மறை பலன்களால் நன்மைகள் கிடைக்கப் போகிறது. 2, சுபகரகமான குரு பகவான் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் வக்ரம் பெற்றால் நன்மைகளை செய்துதான் ஆக வேண்டும் என்பது கோச்சார விதியாகும். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்னும் விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து வக்ரம் பெறுவதால் அந்த குரு பகவானை நினைத்தாலும் உங்கள் ராசிக்கு கெடுதலை செய்ய முடியாது. நன்மைகளைத்தான் செய்ய வேண்டும், நன்மைகளை செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்கிறது கோச்சார தீபிகை. குருவின் இந்த வக்ர காலத்தில் தொழில் வளம் பெருகும், திருமண முயற்சிகள் கைகூடும், புத்திர தடை விலகும். குறிப்பாக செயற்கை கருவூட்டல் முறையில் புத்திரபாக்கியம் பெற விரும்புவோருக்கு இது பொன்னான நேரமாகும். பயணங்களால் பலன்கள் கிடைக்கும், கடமையில் இருந்த தொய்வு அகலும். நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் தற்பொழுது துரிதமாக நடைபெற துவங்கும். திடீர் திருப்பங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் முயற்சிகள் பலிதமாகும். உங்களில் சிலர் வீடு மாற வேண்டும் என்று நினைப்பீர்கள், அல்லது வீட்டில் கூடுதலாக அறை அல்லது தளம் அமைக்க முயற்சிப்பீர்கள். வீடு சம்பந்தப்பட்ட சகல காரியங்களும் தங்கு தடையின்றி நல்லபடியாக முடிவுக்கு வரும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுவதால் வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அவை சுப விரயங்களாக மாறி சுப செலவுகள் மூலம் பலவிதமான வசதி வாய்ப்புகள் பெருகும் காலமாக இருக்கப் போகிறது. குருவின் வக்ரகாலமான 120 நாட்களில் 15/10/2023 முதல் 1/12/2024 வரையிலான 48 நாட்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6-11 கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீட நட்சத்திரத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 48 நாட்களில் எதிர்பார்த்த பணவரவும் லாபமும் வெற்றியும் கிடைத்தாலும் அதனுள் எதிர்ப்பும் போட்டியும் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் அதனை சமாளிக்க சில சமயம் சாமர்த்தியமும், சில சமயம் சாதுரியமும், சில சமயம் செலவுகளையும் செய்துதான் ஆக வேண்டிய நிலை வரலாம். மற்றபடி இந்த குருவின் வக்ரகாலமானது உங்கள் ராசிக்கு உன்னதமாக இருக்கப் போகிறது என்பது உறுதி. இந்த குரு வக்ரகாலத்தின் அடுத்த 78 நாட்களுக்கு குரு பகவான் சந்திர பகவானுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உண்டாக போகும் பலன்களை எமது அடுத்த பதிவில் பகுதி 2 பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.